உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது போல் காலிஃப்ளவர் பபிள் ஃப்ரை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஒரு முழு காலிஃப்ளவரை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணியை வடிச்சு எடுத்துக்கோங்க. அதில் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் ஒரு பவுலில் 3/4 கப் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு முட்டை, ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ மிக்சிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை இப்படி ஒவ்வொன்றா டிப் பண்ணி நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா பபுள் மாதிரி நல்லா பலூன் மாதிரி இந்த மாதிரி உப்பி வரும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிரன்ச்சியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.